காட்டை இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இப்படியே போனா நாம எப்படிதான் வாழறது? மரம் இருந்தா தானே மழை பெய்யும், மழை பெஞ்சாதானே எல்லா உயிரினமும் நல்லபடியா வாழும். ஆமா அரசே, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுக்கு வழி இருக்குது. ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு ஈடா 100 மரங்களை நடணும். என்ன கரடியாரே, என்ன நின்னுட்டீங்க? அரசே, அங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு மிதந்துட்டு வருது. ஆமா, ஏதோ மிதந்து வருதே. ஏதோ நரி மாதிரி இருக்கு. ஆமா, நரிதான் மிதந்து வருது. வாங்க போய் பார்க்கலாம். இருங்க, நானும் வரேன். ஓ, நிக்க கூட சக்தி இல்ல போல இருக்கே. எப்படி தண்ணில விழுந்தீங்க? என்ன இது, உடம்பெல்லாம் காயமா இருக்கே. காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றி கரடியாரே. நான் பக்கத்து காட்டுல தான் இருக்கிறேன். அங்க சில மிருகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து காட்டு ராஜாவான சிங்கத்தை தாக்குச்சிங்க. சிங்கராஜாவுக்கு உதவி செஞ்சு என்னையும் அடிச்சு தாக்கிட்டு இந்த ஆத்துல போட்டுட்டாங்க. கவலைப்படாதீங்க நரியாரே, என் கூட வாங்க. உங்க உடல் குணமாகற வரைக்கும் எங்க குகையிலேயே தங்கிருங்க. வாங்க. மிக்க நன்றி அரசே. குகை எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு இந்த கட்டு இருக்கட்டும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும்.